ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜோசியத்தில் தவறான புரிதல்கள் இருக்கும். இந்த தவறான புரிதல்கள் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஜோசியம் படிக்கிறப்ப தான் வரும். சும்மா கிடந்ததை சொரிஞ்சு விட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம அது பாட்டுக்கு ஜோசியம் பாட்டுக்கு இருந்திருக்கோம். அது என்னதே சொல்கிறாங்க, அது எப்படி அந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு இம்பிட்டு நேரம் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு இறங்குனா அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடும், ஜோசியராக்கி விட்டுரும். ஸோ அந்த வகையில் நம்ம ஜோசியம் படிக்கல நமக்கு ஒரு யோசனைகள் வரும். அதாவது இது நெகட்டிவான ஜாதகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும். அதுலேயும் நம்ம குடும்பத்தில் இருக்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. என் பிள்ளை ஜாதகம் இப்படி இருக்குது, என் பையன் ஜாதகம் இப்படி இருக்குது, எங்கள் அண்ணன் ஜாதகம், தம்பி இந்த மாதிரி நிறையா பயம் வந்துடும். பட் அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. ஜோதிடம்ங்கிறது நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சுருக்கிறத விட மிகப்பெரிய கடல். சரியா? அதில் கரை கண்டவன் யாரும் கிடையாது. சரி, இப்போது செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்துல இருந்தாலோ அந்த குடும்பத்தை நிச்சயமாக பிரிச்சிரும். எது? லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு இருதார யோகம் உண்டு. தாரம் இருக்க தாரம் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, அல்லது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்காது. அப்படிங்கிறத நம்ம ஜோசியம் படிக்கலை, படிச்சுட்டு வருவோம். லக்னத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்தில் செவ்வாய் மிக கடுமையான பலன்கள் செய்யும் அப்படின்னு. அதே மாதிரி லக்னத்தில் ராகு அல்லது 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் அப்போவும் அது பஞ்சாயத்தில் இழுத்து விட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த செவ்வாயும் ராகுவும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தே உட்காந்துருக்காங்க, அது 7ஆம் இடத்துலையே உட்காந்துருக்காங்க, இல்லை லக்னத்திலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ஜாதகம் தாரதோஷமுடைய ஜாதகம் தானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதானே சார் கரெக்டு? சரி, அப்போது இந்த மாதிரியான ஜாதகத்தை கல்யாணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமா? பொருத்தம் பார்க்குறோம், நம்ம பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறோம் அல்லது பையனுக்கு பொருத்தம் பார்க்குறோம். அப்போது ஒரு ஜாதகம் வருது, அதில் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது, லக்னத்தில் இருக்குது அல்லது 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இதை நம்ம எடுத்து சேர்த்து வச்சோம்னாக்கு இதில் பிரச்சனை ஆயிரும், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, அல்லது டிவோர்ஸ் ஆகிடும், அல்லது தாரதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு நம்ம இதெல்லாம் தான் படிச்சிருக்கோம்ல, நான் படித்தவையா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் அது தவறான முடிவாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விதிக்குமே விதிவிலக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் ஜோசியத்தில் இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை உதாரணமாக வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆகாது, பயப்பட வேண்டாம். இப்போது இந்த எடுத்துக்காட்டாக ஸ்க்ரீனில் வந்திருக்க அந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இந்த ஜாதகர் பிறந்தது 1987 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 11:17 பகல் நேரத்தில் ஏஎம்மில் காலையில் திண்டுக்கல்லில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், நான் சொன்ன அந்த அமைப்பு இருக்குது பாருங்கள். செவ்வாய் லக்னத்தில் இருக்கார், ராகு லக்னத்தில் இருக்கார். செவ்வாய் தனிச்சு லக்னத்தில் இருந்தாலே பஞ்சாயத்து. ராகுவோட சேர்ந்துருந்தா சும்மா ஆடுறவங்கல்ல சலங்கையை கட்டினா அவன் நெஞ்சத்தவிட வேகமெல்லாம் ஆடுவான். அந்த கணக்காக இப்போ இது நிற்கிது. அப்போது இந்த ஜாதகம் நமக்கு பொருத்தத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எடுத்துக்குவோமா எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னாக்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக 1-2 பார்ப்போம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா, 5ஆம் இடத்த அதிபதி கேதுவோட சேர்ந்துட்டார், சந்திரன் கேது காம்பினேஷன். சரியா? அது மட்டும் இல்லாமல் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போனார், லக்னாதிபதியும் ஆகி அவர் புத்திர காரகனும் ஆகி மறைஞ்சு போனார். அப்போ 5ஆம் இடத்த அதிபதி கேதுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கார். குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார், காரகனும் அவுட்டு. அப்புறம் லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தில் ராகு. சரியா? அப்போ இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது? தாரதோஷம் இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த குடும்பம் ஒத்து போகாது, ஒன்றா இருக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் இதில் காமிக்குது. கரெக்டு தானே? இப்போது இது நம்ம படித்த வரைக்கும் சரியாக தானே சார் இருக்குது? சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் பண்ணி 1க்கு 2 குழந்தைங்க இருக்குது, நிம்மதியான அமைதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சரியா? இப்போ வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 38 வருஷம் 9 மாதம். சப்போஸ் நமக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகி 6 மாதம் இருக்க முடியுமா சார்? 3 மாதம் இருக்க முடியுமா? ஒரு வாரம் பிடிக்காத புருஷன் வீட்டில் போய் இருந்துட்டு வந்தால் அந்த பொண்ணு இருந்துட்டு வருமா? அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, இவங்களுக்கு இடையில ஒற்றுமை வந்திருக்கு, நல்லாத்தையும் குடும்பம் ஓடுது. அப்போ ஜோதிட விதிகள் தப்பாக போச்சா? நம்ம படித்தது தப்பா அப்படின்னாக்க கிடையாது, நம்ம படித்ததெல்லாம் கரெக்டு தான். அப்போ தான் லக்னத்தில் செவ்வாய் ராகு இருக்குல்ல அப்படின்னாக்க அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஜாதகர் பிறந்தது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தசையில் தான் பிறந்திருக்காங்க. செவ்வாய் தசை எவ்வளோ நாள் இருப்பு இருந்திருக்குது? 3 வருஷம் 8 மாதம் செவ்வாய் தசை இருப்பு இருந்திருக்குது.
இப்போ இந்த 3 வருஷம் 8 மாதம் வந்து முடிஞ்சு எது அது குழந்தையா இருக்கையிலேயே முடிஞ்சிருச்சு 3.75 வயசுலேயே முடிஞ்சிருது. அப்போ செவ்வாய் தசை திருப்பி ரிப்பீட் ஆக போதா? ஆகாது. அப்போ லக்னத்தில் உட்காந்துருக்க செவ்வாய்க்கு என்ன மீனிங்கு? அது டூப்ளிகேட் செவ்வாய், அதாவது போலீஸ் வேஷம் போட்டு உட்காந்துருக்காரு. இஸ் நாட் ஆக்சுவல் போலீஸ். அப்போ அதிகாரம் கிடையாது. அப்போ செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது இதை பார்த்துட்டு நம்ம பலன் கணிச்சோம்னா ஏமாந்துருவோம். சரியா? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறது ராகு. ராகு தசை நடந்தா செவ்வாயோட பலனை பிடுங்கி தானே செய்வார் அப்படின்னா, அப்ப ராகு தசையில செவ்வாய் என்ன செய்யணுமோ அதை வச்சு செஞ்சிருவார். அப்ப 18 வருஷ ராகு தசையும் இந்த ஜாதகருக்கு குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா பாருங்க, அந்த ராகு தசையுமே முடிஞ்சு வச்சு எப்ப 21 வயசுல முடிஞ்சிருது இல்லையா? அதுக்கப்புறம் வர்றது குரு தசை வருது. இப்ப குரு வந்து நல்லா இருக்காரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு குரு பிரமாதமா இருக்கார். ஏன்னா லக்னாதிபதி மறையலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டாவது, குரு சுயசாரம் மாரி உட்காந்துருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவனும் லக்னத்துக்கு திரிகோணம் குருவுக்கு கேந்திரம், எல்லா விதத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ குரு வந்து பிரமாதமான யோகத்தை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்காரு. சரி, அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு தசையில் திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் கிடச்சி சந்தோஷமான குடும்பம் ஓடுது. சரி, குருவுக்கு அப்புறம் என்ன தசை சார் வரும்? சனி தசை வரும். சனிக்கு அடுத்து என்ன வரும்? புதன் தசை வரும், கேது தசை வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கேது வரையிலேயே ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட 74 வயசில் கேது தசை வருது. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாத்த என்ன போங்கடன்ட்டு போயிடலாம். 74 வயசுக்கு அப்புறம் தான் கேது தசை வருது. அப்போது இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் தார தோஷம் இருக்குது, செவ்வாய் சரியில்லை, அப்புறம் வந்து ராகு சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு, 7ல் சந்திரன் கேது இருக்குது, அதனால் இது வேண்டாம், இந்த ஜாதகம் வேண்டாம், மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தால் நிச்சயமாக தவறான முடிவாக போயிடும். அப்போது இன்னும் சொல்லணும்னா இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. அப்போது ஒரு நல்ல நிம்மதியான குடும்பம் உருவாகிறத, சந்தோஷமான குடும்பம் உருவாகிறத நம்மளே தடுத்துருவோம். சரியா? அப்போது ஒரு விதியை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்கும். இப்போ இதே ஜாதகத்தில் கல்யாணம் ஆன உடனே செவ்வாய் தசை வந்தாலோ ராகு தசை நடந்துகிட்டு இருந்தாலோ கன்ஃபார்மாக பிரச்சனை வரும். அப்போ இந்த செவ்வாய் வக்ரமான ப்ராப்ளம் வராது. இங்கே செவ்வாய் வக்ரமாக இருக்காரா பாருங்க? இல்லை, உத்திரட்டாதிகளில் தான் உட்காந்துருக்கார். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை ராகு தசை வந்ததுன்னா குடும்பத்தை வந்து சில்லு சில்லாக பேத்துரும். ஆனால் அது வராதுங்கிறதுனால தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் சார். அப்போ இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு, அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு ஷார்ப்பாக நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இன்னும் தேர்ந்த கல்வி, நல்ல அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான். அதனால் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது செய்யலாம், இது வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தால் இந்த கல்யாணம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரியான பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும் காலகாலத்தில். அப்போது ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசுகிறதுங்கிறது நம்மளுடைய அறியாமை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.